powered by City தொடர்கிறது. இன்று நான் சொல்லக்கூடிய இந்த தாயின் மணிக்கொடியின் தாய் வரலாறை கேட்கக்கூடிய தாயார்களுக்கு தாய்மார்களுக்கு பிள்ளையினாலே பெருமையும் பிள்ளையினாலே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதை வேண்டும் என்று இருப்பவர்கள் தயவு செய்து ஒரு மணி பொறுத்து இந்த கதை முழுக்க கேளுங்க. நாழியாகிவிட்டதே என்று போக வேண்டாம். அதே போல தாயாருக்கு பெருமை கொடுக்க வேண்டும் பிள்ளைகள். தாய் பெருமிதப்படக்கூடிய அளவிலே தாய்க்கு மன நிம்மதி கொடுக்க வேண்டும். தாயா தாரமா என்று தளரக்கூடாது, தவிக்கக்கூடாது, தப்பான வழியிலே போகக்கூடாது. அதற்கு வேண்டிய உறுதி இளைஞர்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் கிடைப்பதற்கு பெஸ்ட் வழி இன்றைய உபன்யாசத்தை கேட்பது. ஆகையினால இருதரப்பான விருது கேட்டு பயன்பெற வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். விஜய் டிவி நேயர்களே, வாழ்க்கையிலே விஜயம் வேண்டும், வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நமது விஜய் டிவி இந்த மாதிரி பக்தி நிகழ்ச்சியை வைத்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியிலே நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று அழைத்து இப்பொழுது இந்த மணிக்கொடியின் தாயை பற்றி சொல்கிறேன். கஷ்யபர் என்று ஒரு முனிவர், அதாவது பிரம்மதேவன் உலகத்தை படைக்க எண்ணிய காலத்துல படைப்பு கடவுள் தனக்கு துணையாக பல பேரை உருவாக்கினார். அவர்களுக்கெல்லாம் பிரஜாபதி என்று பெயரிட்டார். அந்த பிரஜாபதிகளுடைய செயல் என்ன? நிறைய மக்கள் தொகை பெருக்கம் வேண்டும். இப்பொழுது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்று அலறுகின்றோம். அந்த காலத்துல மக்கள் பெருக வேண்டும் என்று பிரம்மா ஆசைப்பட்டு ஜனத்தொகை அதிகரிக்க வேண்டும். விலங்குகளும் நிறைய இருக்கணும், ஊர்வன பரப்பன என்று பல பல வகையான உயிரினங்கள் நிறைய இருக்கணும். அதில் பெற்று தள்ளுங்கள் என்று சொல்லி சில பேரை பிரஜாபதிகள் என்று நியமித்தார். அவைகளிலே தலை சிறந்தவர் கஷ்யப பிரஜாபதி. கஷ்யப பிரஜாபதிக்கு பல மனைவிகள், ஜோடி ஜோடியான மனைவிகள். அவர்களே ஜோடி ஜோடி என்றால் இணை இணையாக இருக்கும். திதி என்று ஒரு மனைவி, அதிதி என்று ஒரு மனைவி. திதியின் பிள்ளைகள் அசுரர்கள், அதிதியின் பிள்ளைகள் தேவர்கள். அதே போல பல பேரை பெற்றெடுத்தார். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஜோடி கத்ரு வினதை என்று இரண்டு மனைவிகள். கத்ரு என்பவளும் வினதை என்பவளும் கஷ்யபருக்கு சிருஷ்டியிலே உதவி செய்ய வந்த பொழுது கத்ருவிடம் கஷ்யபர் கேட்கிறார். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் கஷ்யபருக்கு உரியவர்கள். நாம் எல்லாரும் இந்த பூமிக்கே காஷ்யபி என்று பெயர். பூமியே கஷ்யபருடைய பெண்ணாக கஷ்யபரால சுவீகரிக்கப்பட்டவள். ஆகையினால்தான் பூமியை காஷ்யபி என்கிறார்கள். இப்ப கூட சில சமயம் கோத்திரம் கேட்பா. நம்ம பேர் கோத்திரம் தெரியல சுவாமின்னா என்ன பண்றது, எனக்கு கோத்திரம் தெரியலங்கிறாரே, கஷ்யப கோத்திரம் சொல்லு. ஏன்னா அவரோட தொடர்பு எல்லாருக்கும் உண்டு. அப்பேற்பட்ட கஷ்யபர் வருங்காலத்தை நன்கு பார்க்கக்கூடியவர், எல்லாவற்றையும் சூக்ஷமாக நுட்பமாக பார்க்கக்கூடியவருக்கு சமஸ்கிருதத்தில் பஷ்யகர் என்று பெயர். அந்த பஷ்யகர் என்பதை திருப்பி கஷ்யபர் என்று அவருக்கு பெயரிட்டார்கள் என்று வேதம் வழங்குகின்றது. அப்பேற்பட்ட கஷ்யபர் கத்ருவை கேட்டார், உனக்கு என்ன மாதிரி பிள்ளைகள் வேண்டும்? பல பல பிள்ளைகள் வேண்டும் கேட்டார். அவளுக்கு பாம்புகள் எல்லாம் பிள்ளையாக பிறக்க ஏற்பாடு பண்ணார். அவள் நிறைய முட்டையிட்டாள், பொரித்தாள். பாம்புகளாக ஆதிசேஷன் என்கிற சேஷன், வாசுகி என்கிற பாம்பு, தக்ஷகன் என்கிற பாம்பு, கார்கோடகன் என்கிற பாம்பு, சங்கச்சூடன் என்கிற பாம்பு, இப்படி பல பல பாம்புகள் அவர்கள் சந்ததிகள்லாம் அவள் பெற்றெடுத்தாள். இன்னொரு மனைவி அந்த இந்த செட்ல சேர்ந்தவள், கத்ருவோடு கூட இருக்கக்கூடிய செட்ல இருக்கக்கூடிய வினதையை கேட்டார் கஷ்யபர், உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்னா 10,000 பிள்ளைகள் வேண்டாம், பேர் சொல்லியா 2 பிள்ளைகள் எனக்கு போரும் என்று சொன்னார். அவளுடைய அந்த மனப்பான்மையை, அதாவது மெஜாரிட்டி வேண்டும் என்று இல்லாமல் குவாலிட்டி வேண்டும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி பயிரில்லை, குவாலிட்டியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மையை மகரிஷி நேசித்தார். நம்ம போல இன்ஜினியர் இருந்தாலும் சொல்லுவோம், குவாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிடுது. ஆகையினால் நிறைய பிள்ளைகள் வேண்டாம், எனக்கு 2 பிள்ளைகள் மணியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். அவளுக்கு 2 முட்டைகளை கஷ்யபர் கொடுத்தார். இந்த முட்டைகள் பொறித்து வரும், உன் பெயரை ஊரெல்லாம் வழங்கும்படியான பிள்ளைகள் பிறப்பார்கள், பொறுத்திரு என்று சொல்லிட்டார் கஷ்யபர். வினதை பொறுக்கிறா, முட்டைகள் பொரியவில்லை. அடகாத்துட்டே இருக்கா. 500 ஆண்டுகள் காத்திருந்தாள், அப்படியே அந்த முட்டை பொரியலை. உடனே அதே சமயத்தில் பார்க்குறா சக்களத்தி கத்ரு அவ்வாட்டுக்கு பிள்ளைகள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், எள்ளு பேரன்கள் வளர்ந்துட்டு இருக்கான். அந்த ஆர்வ கோளாறுனால இந்த முட்டையை தானே உடைச்சால் என்ன அப்படின்னு நினைச்சா வினதை, அவசரப்பட்டால் டென்ஷன்ல இந்த முட்டையை தானே உடைச்சுட்டான். அப்படி பலவந்தமாக பிரசவிக்கப்பட்டதுனால அந்த முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வந்தது. ஆனால் அந்த குஞ்சுக்கு கால் இல்லை, ஊனமாக பிறந்தது, கால் இல்லாமல் நொண்டியாக. பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை அம்மாவை பார்த்து சபித்தது, தாயே உன்னுடைய அவசரத்தினால நான் ஊனமாக போயிட்டேன்,
பல தாயார்கள் தகப்பனார்கள் செய்யக்கூடிய தவறுனால பிள்ளைகள் ஊனமாகின்றன. ஆகினால் அந்த ஊனமான பிள்ளைகிட்ட தாயார் தகப்பனார் இன்னும் அன்பு செலுத்தணும். காரணம் தங்களுடைய குறைதான். நீ அவசரப்பட்டதுனால நான் இப்படி ஊனமா வந்துட்டேன், ஆகையினால் நீ அடிமையாக வாழ வேண்டும் என்று பிள்ளை தாயை செபித்து கொண்டே பிறந்தான். இப்படி உண்டாடா? நீ ஊனமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேனா? நீ நன்னா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன், ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன்னு வினதை கதையினால் அழுதாள். தாய் அன்பு. அப்புறம் பிள்ளைக்கே கொஞ்சம் வருத்தமாயிட்டு, அம்மா ரொம்ப கடுஞ்சொல் சொல்லிட்டேன் என் கட்டத்துல, ஆனால் அடுத்த முட்டையை உடைச்சுடாது, அந்த முட்டை அதுவே பொரியும் வரை பொறுத்திரு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அம்மா, அந்த பிள்ளை உன்னை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பான், அஞ்ச வேண்டாம் என்று அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லித்து மூத்த பிள்ளை சக்கச்சவேல் இருந்து அருணன் என்று பெயர் வைத்தார். அந்த காலத்துல பிரம்மா கிட்ட சொன்ன ஹேண்டிகேப் இவனுக்கு என்ன செய்யறது, எப்பொழுது ஹேண்டிகேப்டுக்கு கோட்டா ஒன்று வைக்கணும், கவர்மெண்ட் கூட வச்சிருக்கு. ஆகையினால அந்த ஊனமுற்ற பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு அவனை சூரிய பகவானுடைய தேருக்கு சாரதியாக போட்டார். சூரிய பகவானுடைய தேர்ல பிரேக்கு, கிளச்சு, கியர் எல்லாம் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கால் சேவைப்பட. எனவே ஒரே சக்கரம் உள்ள சூரிய பகவானுடைய தேருக்கு டிரைவராக அருணன் என்கிற அந்த கழுகை, கருட பகவான் மீதான் பிறக்க போற அவனுடைய அண்ணனை, வினதையின் மூத்த மகனை, கஷ்யபரின் பிள்ளையை அப்பாயின் பண்ணார். ஆகையினால இப்பொழுது கூட சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் வருகிறது, எல்லாரும் பார்க்கிறோம். அந்த அருணன் என்கிற பெரிய பலசாலி ஊனமாக பிறந்தாலும் கஷ்யபர் கொடுத்த வரத்தினால வலிமை உள்ள பிள்ளையாக பிறந்திருந்தனால அந்த அருணனுடைய பிள்ளைகள் தான் உலக பிரசித்தமான 2 கேரக்டர். ராமாயணத்தில் வரக்கூடிய ஜட்டாயு, சம்பாதி இருவரும் அருணன் பெற்றெடுத்த மைந்தர். இது ஒரு தனி சேனல். இப்பொழுது நாம் மணிக்கொடியின் தாய் வரலாறுக்கு வருவோம். 2வது முட்டை பொறுத்திருக்காள் வினதை. அந்த சமயத்துல கத்ருவுக்கு ஒரு சதி திட்டம் தோணித்து. வேலைக்காரி கடைகள் இப்ப பெரிய கஷ்டம் வரப்போறது நம்ம நாட்டுல வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்ய யாருக்கும் இயலல, டிவி பார்ப்பதற்கு நேரம் போறல. டிவி பார்ப்பது தப்பு இல்லை, விஜய் டிவியில் நிகழ்ச்சியை பார்க்கணும், அது தவிர குறையில்லை மற்றபடி. ஆகையினால் இவர்கள் என்ன செய்யறது, வேலை செய்வதற்கு வேலையாள் வேணும்னா அமெரிக்க பொருளாதார நிலை நமக்கு வரப்போகுது. அதெல்லாம் வேலைக்காரி அவர் வருவதற்கு காரில் இறங்கி திரும்பி போகணும், ஏகப்பட்ட சம்பளம் வாங்கணும், எக்ஸ்ட்ரா வேலை வாங்கினா கோர்ட்ல கேஸ் போட்டுருவா, அவளுக்கு லேபர் கமிஷன் கம்யூனிட்டி எல்லாம் வரும், வந்து கொண்டிருக்கிறது. அதனால வேலைக்காரி என்பது என்னைக்குவே சிக்கல். எனவே கத்ரு பார்த்தா லைஃப் லாங்கா ஒரு ஸ்லேவ் வேலைக்காரி வீட்டோடு இருந்தா நல்லது. எங்க கிடைக்கிறா, அதுக்கு தேடி பார்த்து